ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் இருக்கிற மாப்பிள்ளை வீரன் கோவில் திருவிழாவில் தான் இருக்கேன். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நாங்கள் உள்ளே போயிட்டு முதல்ல விநாயகர் தான் தரிசனம் பண்ணோம். விநாயகர் நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்க திருமேனி அம்மன் தரிசனம் பண்ணோம். அவங்களே நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மாப்பிள்ளை வீரன் கோவில் இருக்கும். அவங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே கொடுக்குற விபூதியை வாங்கிட்டு வெளியே வந்தோம். இங்கே கொடுக்குற விபூதி பார்த்தீங்கன்னா, நெல்லை தூற்றும் போது கிடைக்கும்ல கருக்கு, அதை எரித்து அதில் இருக்க சாம்பலை தான் கொடுப்பாங்க. அதில் வேறு எந்த விதமான கலப்படமும் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா சிலைகள் விற்றுட்டு இருக்காங்க. கை, கால், காது, கண், மூக்கு, வயிறு, தலைன்னு சொல்லிட்டு சிலைகள் விற்றுட்டு இருப்பாங்க. நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த சிலையை வாங்கி பூவை சுற்றி விளக்கு போட்டு வந்தோம்னா அடுத்த வருஷம் திருவிழாக்குள்ளே நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்க சிலைகள் எல்லாமே பக்தர்கள் வேண்டிட்டு கொண்டாந்து வச்சது தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா, திருமணமான பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒரு வேப்பமரத்தின் கீழே சாமி கும்பிட்டு இருந்திருக்காங்க. அவங்க அப்படியே சிலையாகிட்டதாகவும், அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வமாக இருந்ததுனால இந்த ஊர் மக்கள் கோவில் கட்டி அவங்கள வழிபட்டு வரதாகவும் சொல்கிறாங்க. இந்த திருவிழா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பக்கத்து கோவிலில் இருக்கிற பூசாரி மீது சாமி ஆடிட்டு இருக்கும்போது இந்த வாழைப்பழத்தை தூக்கி வீசுவாங்க. அதை வாங்கி சாப்பிட்டாங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாதம் செவ்வாய்க்கிழமை தான் இந்த திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த 4 பக்கமும் உள்ள ஊர்கள்லேருந்து உள்ள மக்கள் கூட்டமாக திரண்டிருப்பாங்க. கடைசியாக அந்த சாமி அலங்காரம் பண்ணி தேரில் வச்சு இழுத்துட்டு வருவாங்க. இங்கே சின்ன பொருட்கள்லேருந்து பெரிய பொருட்கள் வரையும் அனைத்துமே கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கிடைக்கும், விலை குறைவாகவும் கிடைக்கும். மண் பாத்திரங்கள் தான் இங்கே விலை ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கடைத்தெருவெல்லாம் தற்சமயம் உருவாக்கப்பட்டதான். அந்த கோயிலை சுற்றி எல்லாமே விவசாய வயல் தான். நடுவில் ஒரு ரோடு இருக்கும். ஒரு பக்கம் மக்கள் போகிறதுக்கும் ஒரு பக்கம் வர்றதுக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் குதிரை, ஒட்டகம் அப்படின்னு சொல்லி சர்க்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. குழந்தைங்களாம் ரொம்ப அழகாக பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மங்கு பாத்திரங்கள், பிளாஸ்டிக் பாத்திரங்கள் அப்படின்ட்டு கலர் கலராக கண்ணை பறிச்சுட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு பக்கம் பூக்கடையெல்லாம் பூச்செடி கடையெல்லாம் போட்டிருந்தாங்க. நான் பூச்செடியை பார்த்த சந்தோஷத்தில் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இது நான் எனக்கு வீட்டுக்கு வாங்கின செடி தான். கடைசியாக பசங்க இந்த தோணிராட்டத்தில் ஏறி விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரின்ட்டு ஒரு வழியாக திருவிழா முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. நீங்களும் ஒரு முறை கண்டிப்பாக இந்த திருவிழா கலந்துக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.